இந்நேர வணக்கம். கல்லூரி வாசம் என்ற இந்த ஒன்றுகூடலிலே பல நிகழ்ச்சிகள் நடந்து நிறைவடைந்திருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக விவாத அரங்கு ஒன்று செய்யலாம் என்று கேட்டதற்கு இணங்க இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒருங்கமைத்திருக்கிறோம். அலைவு சமூகமாக எங்களுடைய தமிழ் சமூகம் புகலிட நாடுகளுக்கு புலம்பெயர்ந்ததன் பின்னர் அந்தந்த நாடுகளிலே அவர்களுடைய வாழ்வு நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாகவே இந்த பட்டிமன்ற தலைப்பை எடுத்திருக்கிறோம். புகலிட சூழலே நமது வாழ்க்கை முறைகள் சுகமானதா சுமையானதா என்ற தலைப்பிலே விவாதிப்பதற்கு 2 அணிகள் தயாராக இருக்கிறது. அந்த அணிகளிலே 2ம் கலந்திருக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் என்னவோ கடைசி நேரத்தில் அணி மாறிவிட்டது. புகலிட வாழ்க்கை சுகமானது என்ற அணியிலே திருமதி லங்கேஸ்வரி சாந்தலிங்கம் தலைமையில் திருமதி சசினா தர்மகணேஸ்வரனும், புகலிட வாழ்க்கை சுமையானது என்ற அணியில் திரு நந்தகுமார் பேரம்பலம் தலைமையிலே திரு மகேந்திரன் அப்புத்துறை அவர்களும் வாதிட இருக்கிறார்கள். தற்போதைய இந்த காலச்சூழலிலே நமது வாழ்க்கை எங்கு செல்கிறது என்பது தொடர்பாக இவர்கள் விரிவாக விவாதிக்க இருக்கிறார்கள். அந்த வகையிலே முதலில் புகலிட வாழ்க்கை என்பது சுகம் நிறைந்தது, குறை சொல்வதற்கு எதுவும் இல்லை, எல்லாமுமாக கிடைக்கிறது என்று தனது அணியில் பலம் சேர்ப்பதற்கு திருமதி லங்கேஸ்வரி சாந்தலிங்கம் அவர்களை இந்த விவாதத்தை தொடங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 5 நிமிடங்கள் உங்கள் விவாதத்திற்காக ஒதுக்கப்படும். நேரம் நிறைவடைந்ததும் உங்கள் விவாதத்தை நீங்கள் நடத்தலாம். நன்றி. 5 நிமிடம் என்று முதலே சொல்லிவிட்டார். இருந்தாலும் என்னால் சொல்லக்கூடியவற்றை உங்களுக்கு சொல்லிவிட்டு செல்கிறேன். கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவேன் என்ற தமிழ் கடவுளை வணங்கி, செம்மொழியாம் என் தாய்மொழி தமிழ் மொழியையும் வணங்கி, என் தரப்பு எதிர்த்தரப்புவாதிகளையும் மதிப்புக்குரிய தலைவர் அவர்களையும் வணங்கி, நிகழ்வை உங்கள் கரகோஷத்தின் மூலம் அலங்கரிக்கும் பார்வையாளர்களையும் வணங்கி, நிகழ்வை நேரலையில் கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் எங்கள் மெல்லாவி மத்திய கல்லூரியின் உறவுகளையும் என் இருகரம் கூப்பி வணங்கி, இன்றைய பட்டிமன்ற தலைப்பு புகலிட வாழ்வு சுகமா சுமையா. நான் புகலிட வாழ்வு சுகமே என்ற தலைப்பின் கீழ் உங்களுக்கு பல கருத்துக்களை எடுத்து சொல்ல வந்திருக்கிறேன். இன்றைய வாழ்வின் சுகமான பகுதியை நான் 4 விதமாக பிரிக்க போகிறேன். ஒன்று பணம், உறவுகள், சுதந்திரம், திறமை. பணம் என்றதை எடுத்துக்கொண்டமாக இருந்தால் இன்றைய புகலிட வாழ்வில், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலோ ஏதோ ஒரு நாடுகளில வாழ்கிற தமிழர்களுக்கு பணம் சம்பந்தமாக எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்படி இருந்தாலும் எங்களால் ஏதோ ஒரு வேலையை செய்து சம்பாதிக்க முடியும், அல்லது வங்கிகளிலாவது ஒரு கடன்களை பெற்று எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். ஆக நாங்கள் பணம் சம்பந்தமாக சந்தோஷமாக இருக்கிறோம். அடுத்தது உறவுகளை நான் 3 விதமா சொல்ல போறேன். பெற்றோர், அதாவது சாதாரண ஒரு பிள்ளைகள், அம்மா அப்பா கொண்ட குடும்பங்கள், அடுத்தது பெற்றோர், அடுத்தது நண்பர்கள். பெற்றோர்கள் எங்காவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? புலம்பெயர் தேசங்களில் முதியோர் இல்லங்களில் எங்களுடைய தமிழர்கள் இருக்கிறார்களா? இல்லை.
தமிழர்கள் இல்லை, அதாவது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இல்லை. வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இல்லைன்னா அவர்கள் எல்லாரும் எங்களோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள், அவர்களுடைய வாழ்க்கை சுகமாக இருக்கிறது புலம்பெயர் தேசங்களில். அடுத்தது பார்த்தோம்னா சாதாரண ஒரு தனி குடும்பம், அதுக்குள்ள நாங்கள் திருமணம், காதலர் தினம் கொண்டாடுறோம், பிறந்த நாள் தினம் கொண்டாடுறோம், எல்லாமே சந்தோஷமாகத்தான் இருக்கிறோம். குடும்பங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குது, தனி குடும்பங்களுக்குள்ள. ஆக புலம்பெயர் வாழ்வு சுகமாக இருக்கிறது. அடுத்தது நண்பர்கள். இந்த கட்டத்துக்கு நான் வரேன். இப்ப அண்மையில என்னுடைய 40வது பிறந்த நாள், நம்பரை சொல்லக்கூடாது, 40வது பிறந்த நாளுக்கு என் நண்பர்கள் எல்லாம் வந்து என்ன செஞ்சீங்கன்னா, எனக்கு தெரியாம ஒரு சர்ப்ரைஸ் செய்யணும்னு சொல்லி, இந்த எதிரணியில இருக்கிறவே இவியெல்லாம் குடும்ப சமயவரா வந்தவர்கள், இவியலுக்காக சுமையா இருந்திருந்தா வந்திருக்கணுமே, இந்த பிறந்த நாளுக்கு வந்திருக்கமா. இரவு 3 வரைக்கும் இருந்து கதைச்சு எவ்வளவோ விஷயங்களை பேசி கொண்டாடினவே. அப்ப இவியலுக்காக சுமையா. நான் ஒரு கேள்வி வைக்கிறேன், இவியலுக்கு சுமையா. பாவம் என்ன சொல்ல போயினோம்னு எனக்கு தெரியவே இல்லை. அடுத்தது வந்து சுதந்திரம். சுதந்திரம்ன்றது ஒரு மொழி சுதந்திரம். எங்களுக்கு மொழிக்கான சுதந்திரம் புலம்பெயர் தேசங்களில இருக்குது, இல்லையண்டு இல்லை. அதை நாங்கள் தான் பயன்படுத்தாம இருக்கிறோம். காலில் விழ வேண்டாம், தேங்க்யூ. தாய்மொழி. இப்ப தாய்மொழிய உதாரணத்துக்கு தாய்மொழி பாராளுமன்ற தேர்தல் அண்மையில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மாண்புமிகு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட கரணி அமரசூரியருக்கு எங்களுடைய அயல் நாடு, எங்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற தலைவர் மேக்ரோன் அவர்கள், பிரெஞ்சு பிரதமர், அவர் சுத்த தமிழ்ல அதற்கான வாழ்த்தை தெரிவிச்சிருக்கிறாருன்னா, எங்களுடைய ஐரோப்பிய நாடுகள்ல எங்களுடைய தமிழ் மொழிக்கான அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. ஒரு அயல் நாட்டுக்காரர், ஒரு பிரெஞ்சுக்காரர் எங்களுடைய தமிழ் மொழியில வாழ்த்து தெரிவித்திருக்கிறாருன்னா அது எங்களுக்கு மொழிக்கான சுதந்திரம் கிடைச்சிருக்கு. அதை நாங்கள் சந்தோஷமாக அனுபவிக்கணும். அங்க சுகமாக இருக்கிறது மொழி சம்பந்தமாகவும். இந்த நேரத்தை இவர் எடுக்கிறார், கழிச்சு கொடுங்கோ, என்ன டிஸ்டர்ப் பண்றாரா. அடுத்தது திறமை. திறமை என்ற லிஸ்ட் கொஞ்சம் கூட தான் போகும். தலைவர் ப்ளீஸ் என்ன சொல்ல விடுங்க. எல்லாருக்கும் தெரியும் FIFA வேர்ல்ட் கப். கொனிஃபான்றது பெண்கள், அதாவது FIFA விளையாட்டு வேர்ல்ட் கப்பில் விளையாடாத நாடுகளை சேர்ந்த பெண்கள் விளையாடும் ஃபுட்பால் விளையாட்டு. அதில முதலாக எங்களுடைய தமிழீழ பெண்கள் அணி விளையாடி இந்த வருடம் அவர்கள் 2வது இடம் பெற்றிருக்கிறார்கள். இதுக்கு எல்லாரும் மேல கைதட்டலாம். எங்களோட தமிழீழ பெண்கள் விளையாடி இருக்கிறார்கள். இது எங்களுக்கு சந்தோஷத்தை தந்திருக்கு. இது எந்த வகையில எங்களுக்கு சுமையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. அப்படியே நான் கொஞ்சம் பேரை சொல்ல போறேன். தர்ஷன் செல்வராஜ் எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் ஒரு என்னன்னு சொல்ற பேக்கெட் சேலஞ்ச் சொல்றது, பான் தயாரிப்பு, சுவையான பான் தயாரிப்பு போட்டியில முதலிடம் பெற்ற வீரர், முதலிடம் பெற்று விளங்குகிறார். அவர் தான் இந்த வருஷம் ஒலிம்பிக் தீபத்தை நேற்றி சென்றவர். அந்த தமிழனுக்கு கிடைத்த சந்தோஷம், எங்கள் எல்லோருக்கும் கிடைத்த சந்தோஷம், அந்த சந்தோஷம் இவங்களுக்கு சுமையா இருக்கா எனக்கு தெரியல. அதே மாதிரி நாங்கள் பேக்கரின்னா என்ன சொல்லுவோம் ஊர்ல, பானை சுடுற மட்டும்தான் பேக்கரி. அது ஒரு பெரிய தொழிலாலாம் பார்க்கல. ஆனா அந்த பான் சுடுற தொழில அவனுக்கு உலகளாவி இன்னைக்கு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா தர்ஷன் செல்வராஜ் தான் முன்னுக்கு. சரி, அப்படியே கொஞ்சம் பேரை சொல்லி போட்டு நான் போறேன். விமல் ஜெகநாதன், உமா குமரன், இப்படி கனவேரை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்கள் எல்லாம் எங்களுடைய வழி வந்தவர்கள், புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள், புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் கண்ட வெற்றிகள் எங்களுக்கு எப்பவும் சுமைய தரையில சுகம்தான் தந்திருக்கிறது என்று கூறி மீண்டும் தொகுப்பிரியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சரி, உங்களுடைய வாதங்களின் அடிப்படையிலே சில விடயங்களை சொல்லி சென்றிருக்கிறீர்கள். புகலிட வாழ்க்கை என்பது எவ்வாறு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, அதை எவ்வாறு நாங்கள் கடக்கிறோம் ஒவ்வொரு நாட்களும் என்பதை கவனத்தில் வைத்து அது தொடர்பாக நீங்கள் இன்னும் நிறைய கருத்துக்களை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது இந்த சுமை என்று வருகின்ற போது ஒவ்வொரு குடும்பங்களினுடைய பாரங்களை சுமப்பவர்களாக இந்த தரப்பில் இருப்பவர்கள் இருக்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. அதான் அவர்கள் தாமாகவே அந்த அணியை தேர்வு செய்திருக்கலாம்.
சில வேளைகளில் சுமைகளை பெண்கள் உணராமல் இருக்கலாம், அல்லது அதை உணராத வகையிலேயே அவர்களுடைய கணவர்கள் அவர்களை பார்த்து கொள்ளலாம். அதனால் அது தெரியாமல் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். சரி, இந்த வாழ்க்கை முறை நாம் கடந்து வந்திருக்கின்ற இந்த வாழ்க்கை முறை என்பது விரும்பி தேர்ந்தெடுத்த ஒரு வாழ்க்கை அல்ல. காலச்சூழல், போர்ச்சூழல், பொருளாதார சூழல் என்பதன் காரணமாக புலம்பெயர்ந்தவர்களாக இருக்கிறோம். 60களில் இருந்து 70களிலே கல்விக்காக புலம்பெயர்ந்த சமூகம், 80களினுடைய தொடக்கங்களிலே நாட்டில் ஏற்பட்ட அசாதாரண இனச்சிக்கல் காரணமாக புலம்பெயர்ந்த சமூகம், அதன் பின்னர் 90களிலே ஈழப்போர் உச்சகட்டத்தை அடைந்த போது மிக பெருமளவிலான மக்கள் ஐரோப்பிய நாடுகள், வட அமெரிக்க நாடுகள், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தார்கள். குறிப்பாக இங்கு பிரித்தானியாவில் எங்களுடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கிறது, எவ்வளவு சுமைகள் இருக்கிறது, எவ்வளவு பாரங்களை கடந்து செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறோம் என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்தை சிறப்பாக முன்வைப்பதற்கு திரு நந்தகுமார் பேரம்பலம் தன்னுடைய உரையை தொடங்கலாம். மைக்கு பிடிக்கவே சுமையா இருக்கு. அதான் மகேந்திரம் பிடிக்க போறேன். அன்னை தமிழுக்கும் அவையோருக்கும் என் முதல் வணக்கம். இங்கே நடுவராக வீட்டிருக்கும் நமது அண்ணன் நந்தனன் அவர்களுக்கும் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டிருக்கும் என் சகோதரிகளுக்கும், சுமையை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் நண்பன் மகேந்திரன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, சகோதரி வந்தால் என்ன கதைச்சார் என்று எங்களுக்கு புரியல, நம்மளுக்கு புரிஞ்சதோ தெரியல. ஏதோ விளையாட்டண்டா, சமையலண்டா, உறவுகள் என்றா, பணம் என்றா, கடன் என்றா. பணமா? பணம் நான் நினைக்கிறேன் நீங்க எடுத்த பேங்க் லோனுகள் திருப்பி கட்ட தேவையில்லை போல இருக்குது. ஏனென்றால் கடன் எடுக்கலாம், கார் ஓடலாம், வீடு வாங்கலாம், ஆனால் அதை திருப்பி கட்ட வேண்டும். அதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவ கட்டுறதில்ல தானே, சாதரிக்கதை கேட்டால் தான் தெரியும். அதனுடைய அவ சுகம் என்று சொல்றதுல எங்களுக்கும் சந்தோஷம்தான். ஆகல பண்ணிருக்கிறோம். அதே மாதிரி இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி போயிருந்தா, உறவுகள் வயோதிகர் இல்லத்தில் இங்கே ஒருத்தரும் இல்லை என்று. அவருக்கு இந்த வயசு வரே இல்லை. வரட்டும், எந்த வயோதிகர் இல்லத்தில் இருக்கிற ஆண்டு பாப்பா நான் போய் சந்திக்கிறேன். ஆனால் அங்கேதான் இல்லை. வயோதிகர்களிடத்தில் எங்கள் பெற்றோர்கள் அங்கேதான் இல்லை. நீங்கள் என்னதான் கூத்தாடினாலும் உங்களுடைய ஒரு வயசு வார காலத்தில் உங்களுக்கான ஒரு தனி சுதந்திரம், மற்றவர்களுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதற்காகவே நாங்கள் வயோதிகர் இல்லத்துக்கு போகின்றோம். வயோதிகர் இல்லம் போகவில்லை என்று சொல்ல போகின்றோம், பிள்ளைகளுக்கு சுமையாக இருக்கக்கூடாது என்பதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். மற்றது சமையல் ஏதோ சொன்னால் எனக்கு அது வந்து தூரம், சில நேரம் அதை மகேந்திரன் மறக்கிறாரோ தெரியாது. நான் 5 நிமிடம் எங்களுடைய சுமையை நாங்கள் நாட்டிலே இருந்து வழிகிட்டதிலிருந்து இங்கே வரும் வரையும் சொல்லலாம். ஆனால் எல்லாவற்றையும் சொல்லி உங்களையும் நான் குழப்ப விரும்பவில்லை. நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே, சுமை என்றால் பாரம், அல்லது ஒரு மூட்டையை தூக்குறது, அல்லது ஒரு இயலாமை, அதுதான் நான் நினைக்கிறேன். உண்மையா கழுதல் சுமை தூக்கும் என்ற மாதிரி நாங்கள் வெளிநாடுகளில் இருக்கிற நாங்கள் சுமையை தூக்கி கொண்டு திரிகின்றோம். நான் விஷயத்துக்கு வாரேன். உண்மையில் இந்த வெளிநாட்டுக்கு வந்திருக்கின்றோம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேணும் என்பதற்காக. நிம்மதியான வாழ்க்கை என்பதை அவர் ஏதோ 3 விதமாக கூறினார். நான்
நிம்மதியான உறக்கம், ஒரு 3 நேர சாப்பாடு, நல்ல உடல்நிலை, ஆரோக்கியமான வாழ்வு என்று பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். இங்கே யாராவது நிம்மதியான உறக்கம் உறங்குறாங்களா எனக்கு தெரியவில்லை. உண்மையில எல்லாம் பட்ஜெட் படப்பம் எல்லாம் அடிக்குமோன்னு சொல்லியே நிற்கிற வராது. அதே மாதிரி அந்த எல்லாம் அடிக்கும் அப்ப அதுக்கு பிறகு அந்த எல்லாம் ஆஃப் பண்ணி போட்டு 5 நிமிஷம் படுப்போம். அதுக்கு பிறகு டைம் வந்துட்டு மறுபடி ஓடி போய் டாய்லெட்டுக்கு போயிருந்தால் கொமட் குளிரும். அது மார்கழி மாதத்துல 6 மணிக்கு வேலைக்கு போறவர்களுக்கு நல்லா தெரியும். 10 மணி மட்டும் உறங்கி போட்டு வேலைக்கு போறாங்களுக்கு அதை பற்றி தெரியாது. அதனால அவர்கள்ட்ட பிழை இல்லை. அதுக்கு பிறகு பேஸ்ட் எடுத்து வாயில வச்சா பல்லு குளிரும், தண்ணி குளிரும். எடுத்து வெளியில போய் கார் எடுத்தா கார் புரோசன் பிடிச்சிருக்கு. அதுக்கு சுடுதண்ணி ஏற்றிட்டு போனா அந்த சுப்போசை கேட்பான் டைம் ஆண்டு. உண்மையில ஒரு சம்பவம் எனக்கு 6 மணிக்கு வேலைக்கு 6 மணிக்கு கிளம்புவான், 15 நிமிஷத்துல போவேன் நாங்க அந்த ஃபேக்டரிக்கு. ஒரு நாள் சுப்போசை கேட்டான், அந்த வயாவி லேட் ஆண்டு ஏதோ சார்னு சொல்லி ஏதோ ஒரு நாள் கேட்டான், நான் 4 மணிக்கு வாரம் தானே உனக்கு என் வேலையில ஆண்டு. யூ ஆர் சுப்போசையா இல்ல யூ ஆர் மேனேஜர், நான் ஸ்டாஃப். அப்படி எங்களோட வரலாறுகள் 5 நிமிடம் காணாது. இருந்தாலும் சில சுவாரஸ்யங்களை சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். நல்ல சாப்பாடு யார் சாப்பிடலாம்? இங்க 3 நேரம் சாப்பிடலாமா? அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க. சாப்பாடு இருக்குன்னு சாப்பிட முடியாது. அங்க சாப்பிடாம இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம். இங்க சாப்பாடு இருக்கின்றது. 3 கிழமையா சோறு சாப்பிடல, நான் அதான் கொஞ்சம் மெலிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி சொன்னார் நண்பர்கள். அதே சந்தோஷமாக இருக்கின்றது. இவ்வளவு சாப்பிடாமல் இவ்வளவு சுமையோட அதுக்காக சந்தோஷமாக வாழ்றவன் சொல்லி கொண்டிருக்கின்றார். மனுஷன் உழைக்கிறதே சாப்பிடுறதுக்கு, அதையே சாப்பிட முடியலைன்னு சொன்னால் இது சுகமா சுமையானது நீங்க யோசிச்சு பாருங்க. நல்ல உடல்நிலை, ஒரு நிமிஷம், நல்ல உடல்நிலை யாருக்கு இருக்கு? இங்க சுகர் இல்லாத மைய தூக்குங்க. நான் இப்பவே இந்த மேடையை விட்டு அனுப்பி போறேன். அதனுடைய நல்ல உடல்நிலை இருக்க வேணும். ஆகவே அண்ணா இடத்துக்கு வந்துட்டார், முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் பெறுகின்றேன். நன்றி. நன்றி. என்னுடைய கருத்துக்களுக்கு புகலிட வாழ்க்கை சுமை நிறைந்தது, அதில் இருக்கின்ற முக்கியமான விடயங்களை சொல்லியிருந்தார். சாப்பாடு, தூக்கம், உறக்கம், வேலை பணிச்சுமை, நோயில்லாத வாழ்வு என்பன சாத்தியப்படாது. அவையெல்லாம் நம்மை உறுத்தி கொண்டிருக்கின்ற விடயங்கள் என்று சொல்லியிருந்தார். உண்மையிலேயே புகலிட நாடுகளுக்கு வந்ததன் பின்னர் நாங்கள் எதை பெற்றோம் எதை இழந்தோம் என்று சீர்தூக்கி பார்க்கின்ற போது இழந்தவை அதிகமா பெற்றவை அதிகமா என்று பார்க்கின்ற போது இழந்தவைதான் நிறைய என்பது போன்று இருக்கும். ஆனால் அங்கு பெற முடியாத பல விடயங்களை நாங்கள் இங்கே பெற்றிருக்கிறோம் என்ற கருத்தும் இருக்கிறது. பொருளாதார ரீதியில், கல்வி ரீதியில், வாழ்க்கை முறையில், வாழ்க்கையினுடைய அளவு வேறுபாடுகள், வாழ்க்கையினுடைய பண்பியல் மாற்றங்களில் எல்லாம் மேற்கத்தைய மக்களோடு அவர்களுக்கு இணையாக சில வேளைகளில் அவர்களுக்கு மேலாகவும் தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக எல்லாம் முன்னேறி இருக்கின்ற தன்மைகளும் இருக்கிறது. ஆகவே 2 பக்கங்களிலும் பெற்றவையும் இருக்கிறது, இழந்தவையும் இருக்கிறது. அந்த வகையில் இந்த வாழ்க்கை என்பது சுகமானதே. அங்கு இல்லாத பல விடயங்களை இங்கு அனுபவிக்கின்றோம். அங்கு பெற முடியாத சில உயரங்களை அடையக்கூடியதாக இருக்கிறது என்பது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்க திருமதி சசீனா தர்மகணேஸ்வரன் அவர்களை அழைக்கிறேன். நம் தேசத்தின் வழிகளை உலகின் பட்டி தொட்டியெங்கும் தன் கம்பீரமான குரலினால் ஊடக சேவையாற்றிய
என்றும் மதிப்புக்குரிய நடுவர் அவர்களே, புகலிட வாழ்க்கை சுமையென எதிர்வாதம் சொல்லி சுகமாக உட்கார்ந்திருக்கும் என் அன்பு சகோதரர்களே, என் மதிப்புக்குரிய ஆசான்களே, பழைய மல்லாவி மத்திய கல்லூரி பழைய மாணவ நண்ப நண்பிகளே, அவர்கள் தம் மழலை மொழி குழந்தைகளே, இளம் தலைமுறையினரே, அனைவருக்கும் எனது வணக்கம். எமது வாழ்வு புகலிடத்தில் சுகமானதே என்பதற்கு வாழ்க்கை என்பது என்ன என்பதை நாங்கள் முதல் கதைக்க வேண்டி வரும். நாம் உயிருடன் இங்கு இருப்பதே ஒரு சுகம், முதலாவது. அடுத்தது, பொருளாதாரம் என்ற ரீதியில் எல்லா இணைப்பும் பொருளாதாரத்துடன் பின்னி பிணைந்துள்ளது. உலகத்தில் எந்த மூலையிலும் பொருளாதாரத்தினுடையதுதான் சுகம், சுமை பெறும். பொருளாதார ரீதியில் நாங்கள் இங்கு சுகமாகவே இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால், வேலை இல்லாம போனால் உங்களுக்கு காசு இருக்குது, பிள்ளைகளுக்கு படிப்பிக்க காசு இருக்குது. அப்ப நீங்கள் ஒரு சுகமான வாழ்க்கையை அமைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் புகலிட நாளில் இருக்கின்றது உங்களுக்கு. உலகத்தில் எத்தனையோ மூலைகளிலும் எங்களிலும் கடுமையான சுமைகளை, நாங்களும் சுமைகளை தாங்கி வந்தவர்கள் தான். இருந்த போதும் சுகங்கள் இங்கு கூடுதலாக கிடைக்கின்றன. நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அதில் எனது சகோதரர்களுக்கு என்னவென்று தெரியவில்லை, சுமையாக இருக்கிறது. சாப்பாட்டை அதிகமாக சாப்பிட்டால் வயிறு சுமையாகும், பிரச்சனைகள் வரும், சுமையாகத்தான் இருக்கும். அடுத்தது, எனது சகோதரன் கூறினார், தாய் தந்தையர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் முதுமை காலத்தில் சுமைகள் இருக்கின்றனதான். ஆனால் இங்கு எல்லா சுமைகளையும், அவர்களுக்கான நோக்களையோ அல்லது படுப்பதற்கான கட்டில் வசதிகளையோ அதுகளையோ இங்கு நாங்கள் செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கின்றது. அது சுகம்தானே. சுகமானதையே நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் சுமை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கான வசதிகளை நீங்கள் இங்கே இருந்து செய்து கொடுத்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். எங்கள் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் எமது பெற்றோர்கள், எமது ஆசான்கள், அவர்களுக்கான வசதிகளை நாம் இங்கு இருந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கின்றது என்றால் அது சுகமான வாழ்க்கை தானே. வாழ்க்கையின் படிமுறைகள் இருக்கின்றன. முதலாவது படிமுறை, நாம் இருப்பதே சுகம், உயிருடன். அடுத்தது, பொருளாதார வசதியுடன் எங்களது சமத்துவமான குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. வாழ்க்கையை ரசித்து வாழ பழக வேண்டும். வாழ்க்கையை ரசித்து வாழ பழகாமல் சுமை என்று கொண்டு, நித்திரை என்று சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட், அதாவது நேரத்தை சரியாக நீங்கள் இன்னும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நேரத்தை கடைபிடிக்கும் பழக்க வழக்கங்களை நீங்கள் இங்கு புலம்பெயர்ந்த நாடுகளில் வந்திருந்தும் பழக்கப்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது உங்களது சுமை. ஆனால் சுகமானது வாழ்வு இது. அடுத்தது மற்றவர் மதிக்கக்கூடிய மாதிரியான வாழ்க்கையை இங்கு கிடைக்கின்றது. மற்றவர் மதிப்பு, ஒரு தனி மனிதனுக்கு ஒரு மதிப்பு தேவை. அந்த மதிப்பு இங்கு கிடைக்கின்றது. ஏனென்றால் மனிதனை மனிதனாக மதிக்கின்ற கோட்பாடுகளுடைய நாடுகள் மேற்கத்திய வெளிநாட்டு நாடுகளாக இருக்கின்றன. அதனால் இங்கு சுகமான வாழ்வை நாங்கள் இன்றைக்கு சொன்னா, ஒரு போலீஸ்காரன் கார்ல போய்க்குள்ள மறிச்சான்னு சொன்னா என்ன சொல்லுவான்? மரியாதையா சார் கம்மின் லைசன்ஸை காட்டுமோன்னு சொல்லுவேன். அப்படி சுயமரியாதை இருக்கும் போது வாழ்வு சந்தோஷமாக இருக்கும். மற்றது, எனது அன்பான சகோதரர் கூறினார், கணவன்மார்களும் நடுவரும் சேர்ந்து கொண்டு கூறினார், கணவன்மார்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்றதால சுகமா இருக்கின்றது. அது தப்பு. நாங்கள் இங்க வந்து தனித்தனிய சுதந்திரமாக தனித்து முடிவெடுக்கக்கூடிய மாதிரி வாழ்கின்ற வாழ்க்கை, எமது இலட்சியங்களை அடையக்கூடிய வாழ்க்கை இங்கு இருக்கின்றது என்று சொன்னால் சுகமானதா சுமையானதா? நான் ஒரு சிறிய கதையை கூறி உங்களுக்கு இருக்கின்றேன்.
எமது பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் உலகளாவிய பிரச்சனைகள். ஆனால் நாம் ஏதோ அதிர்ஷ்டம் செய்வர்களாக இருக்க வேண்டும். எமது முன்னேற்றங்கள், எமது இலட்சியங்கள், அதனுடன் அறம் செய்ய விரும்பு என்று அவ்வையார் அந்த காலத்தில் சொன்னார். இன்று அறம் செய்ய விரும்பி இங்கு வந்திருக்கிறீர்கள். நாங்கள் ஒரு சுகமான வாழ்க்கையை வாழ்ந்து அறம் செய்ய விரும்புகின்றோம் என்று சொன்னால் அது ஒரு சுகமான வாழ்க்கையின் மூலம் தான் முடியும். சுமையை கொண்டு முடியாது. அடுத்ததாக நன்றி. அதாவது அதீத ஜனநாயக பண்புகள், உயரிய சட்டம் ஒழுங்கு, சமத்துவ பண்புகள் என்பன எல்லாம் புகலிட நாடுகளிலே குறிப்பாக பிரித்தானியாவிலே இருக்கின்றபடியால் தனித்து முடிவெடுக்கக்கூடிய அனைத்து சுதந்திரங்களும் இருக்கிறது. ஆகவே அதில் என்ன சுமை கண்டீர்கள் என்று சகோதரி தன்னுடைய வாத கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக வாழ்க்கை என்பது தொடர்பாக சொல்கின்ற போது வாழ்வு என்பது வாழ்கிறோமா வசிக்கிறோமா என்பதைத்தான் இருக்கிறது. வாழ்வு என்பதும் வசிப்பது என்பதும் வேறு வேறு. வாழ்வு என்பது எங்களுடைய பிறப்பிலிருந்து எங்களுடைய இறப்பு வரையில் நம்மை சூழ்ந்திருக்கின்ற விடயங்களில் எவ்வளவு தூரம் எங்களுடைய சமூகம் தாக்கம் செலுத்துகிறது என்பதை பொறுத்து அமையும். வசிப்பது என்பது நாங்கள் இருக்கின்ற இடத்தை சூழ இருக்கின்ற சூழ்நிலைகளை பொறுத்தது. ஆகவே புகலிட நாடுகளில் வாழ்கிறோமா வசிக்கிறோமா என்பதை தான் இந்த தலைப்பினுடைய கருவி அடங்கி இருக்கிறது. ஆகவே நிறைவாக புகலிட வாழ்வு என்பது சுகமானதா சுமையானதா என்ற தலைப்பிலே தன்னுடைய அணிக்கு பலம் சேர்க்க தம்பி மகேந்திரன் அப்புத்துரை அவர்களை அன்போடு வளைக்கிறேன். அவர் சும்மாவே பலமானவர் தான். தன்னுடைய வாதத்துக்கு பலம் சேர்க்கும் வகையில் கருத்துக்களை முன்வைப்பார். தமிழுக்கு முதல் தலை வணங்கி இன்றைய பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கும் எனது தரப்பு வாதியர்களுக்கும் எனது எதிர்த்தரப்பு வாதி நம்பிகளுக்கும் இன்றைய விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக இந்த புலம்பெயர்ந்த தேசம் என்பது ஒரு ஓப்பன் சிறைச்சாலை, திறந்த வெளி சிறைச்சாலை. இங்கு எங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் தந்து நாங்கள் என்ன செய்யறோம்னா காசு ஓடி ஓடி காசுக்கு பின்னால ஓடுற வாழ்க்கை தான் இந்த தேசம். அதோட இங்க காலநிலையை எடுத்துக்கொண்டா நாங்க வளர்ந்தது பிறந்தது வெப்பவெளி நாட்டுல, இந்த குளிர் நாட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறோம், இதால எவ்வளவு நோய்களுக்கு நாங்கள் ஆட்படுறோம், நோய்களை சந்திச்சிருக்கிறோம். அடுத்த வேலை பழு என்னன்னு சொன்னா எங்களுக்கு எதிர்த்தரப்புவாதி சொல்லி இருந்தா இங்க எல்லா வசதி இருக்காம், தாங்கள் ஜாலியா வாழினமாகுது. ஜாலியா வாழினம்னா என்னென்னு வாழ்றீர்கள்? காசு இல்லாம காசை தேடுறக்காண்டி நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கிழமையில 160 மணித்தியாலம்னா 120 மணித்தியால வேலை செய்றீங்க. வேலை செய்து போட்டு கணவன் இரவு வேலைக்கு போவார், மனைவி என்ன செய்வா கணவன் வர ஓகே என்று போட்டு அவ பகல் வேலைக்கு போவா. அங்க குடும்பங்களுக்கு இடையில ஒரு நல்ல உறவு பேணப்படாத குடும்பங்களுக்குள்ள ஒரு பிரச்சனைகள் வருகின்றது. அவர் சொல்லியிருந்தா தாங்கள் ஆளுந்த உதவி இல்லாம எல்லாத்தையும் செய்யலாமா,
அதுதான் இந்த நாட்டுல சிங்கிள் மதர் ஒன்று இருக்குது. சிங்கிள் மதர் கவர்மெண்ட் வீட்டை கொடுத்து உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அதால தான் அப்படி சொல்லி இருக்கிறா. ஆனா அங்க வந்து சந்தோஷமா வாழ இல்லை. மற்றது நாங்கள் வெளிநாட்டுக்கு வரைக்குள்ள கடனை உடனப்பட்டு எவ்வளவு கடன் சுமையிலோட நிறைய மூட்டை சுமையிலோட சுமந்து கொண்டு வாரோம். ஏன்னு சொன்னா அம்மா அப்பாவுக்கு வீடு கட்டி கொடுக்கணும், அக்காவுக்கு சீதனம் கொடுக்கணும், தங்கச்சிக்கு சீதனம் கொடுக்கணும். அன்று உழைச்சு இன்றைக்கு கனவே பாருங்க இளம் வயதுல மொட்டையாயும் இருக்கிறோம். அதோட நடுவரம் அப்படித்தான் இருக்கிறார். அவர் நிறைய சுமையை சொல்லுவாங்க. இன்னைக்கு பாருங்க அப்படி இருக்கிறார். மல்லாவில படிக்க நந்தனண்ணா எவ்வளவு வடிவான ஒரு மனிதர். அவருக்கு பின்னால எத்தனை பேர் கலெக்டாக இருக்கிறோம். இன்றைக்கு வெளிநாட்டுல வந்து இன்னைக்கு பாருங்க எப்படி இருக்கிறான். எந்த தரப்பு வாரியும் அப்படித்தான் இருக்கிறான். சரியோ அடுத்த ஆடம்பரமா கனவேறிஞ்ச வெளிநாட்டுல ஆடம்பரமா வாழணும் உண்டு. மற்றவன்கிட்ட 50,000 பவுன்ஸ் வேண்டி மகளுக்கு கல்யாணம் வீட்டை செய்து வச்சுட்டு அந்த கடனை கொடுக்காம கடன் கொடுத்தவன் படியேறி ஹார்ட் அட்டாக் வந்து செத்து இருக்கிறான். இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு எங்களுக்கு இள வயதுல பாருங்க ஹார்ட் அட்டாக் வருது. ஏன் வருது? நாங்கள் சுமையில சுமந்து ஓடி காசுக்கு பின்னால ஓடி நாங்கள் காசுக்கு பின்னால கடைசி புதகுடி போகும் மட்டும் நாங்கள் ஓடத்தான் போறோம். இன்றைக்கு அம்மா அப்பா அண்மையில நான் ஸ்ரீலங்கா போயிருந்தேன். என் அம்மா அப்பா நான் போனா அம்மா ஒருக்கா கதைப்பா எந்த பிள்ளைகள் வெளிநாட்டுல இருந்து நான் வந்து இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஏனென்றா அதுகள் வந்து நாங்கள் பேரன் அவை என்ன ஆசையிலங்களை பெறினோம். அவை இந்த கடைசி காலங்கள்ல அவையோட இருப்பம், அவைக்கு பணிவிடைக செய்வோம். அவை வந்து ஆசைகளை வந்து என்ன செய்யணும்னா மனதுக்கு அடக்கி அங்க அவை சுமையோட வாழ்றோம். நாங்கள் அவைய பிரிஞ்ச கவலையில இந்த சுமையோட வாழ்றோம். அதோட எங்கட பிள்ளைகள் அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மம்மா அப்பம்மா அந்த பாசம் கிடைக்குது. எங்கட பிள்ளைகளுக்கு பாசம் கிடைக்குதா? இல்ல. எந்த மகன் போன புடவில் எடுத்துட்டு உடையில ஓடவான் போயிட்டு வந்து யாபோட்ல இருந்து ஏத்தி கொண்டு வாரன். அப்பா சொல்றா, அப்பா இப்பவே நீங்க டிக்கெட்டை புக் பண்ணுதோ. அப்பா அம்மா ஓல்ட் ஆயிட்டினம். அவை வந்து எனக்கு பக்கத்துல வந்து இருப்பினம். எனக்கு கடைக்கு போனா தாத்தா வடை வேண்டி கொண்டு வருவார். நீங்கள் இப்பவே போங்க. அப்ப அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த புலம்பெயர் சேதத்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு அம்மம்மா அப்பம்மான்ற பாசங்களே இல்லை. அதான் நான் எங்கட எதிர்த்தரப்பு வாதிகளுக்கு சொல்றோம். காசு மட்டும் இருந்தா எல்லாத்தையும் வேண்டிக் கொள்ள இயலாது. காசு வந்து வாழ்க்கைன்ற ஒரு ஊடகம். நாங்கள் வந்து காசு எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யறக்கு ஆக ஒரு ஊடகம் தான் காசு. மற்றது என்னன்னு சொன்னா எதிர்த்தரப்பு வாதி சொல்லி இருந்தா அதோட வந்து நேரங்கள்ல நாங்கள் கூடுதலான வேலைகள் என்னன்னு சொன்னா மோர்கேஜ் கட்டணும், எலக்ட்ரிக் பில் கட்டணும், கேஸ் பில் கட்டணும், ரோட் டேக்ஸ் கட்டணும், பெனால்டி சார்ஜ் கட்டணும், மெடிக்கல் காசு கட்டணும். நாங்கள் காசு ஓடி அந்த காசை கட்டுறதுக்கு எவ்வளவு சுமை. இந்த நாட்டுல உங்களுக்கு விசாவை தந்து அவன் சும்மா விடையில எங்கிட்ட காசை கறந்து அவன் 2 நாட்டை ரன் பண்றான். நாங்கள் அவைக்கு அடிமடியா இருக்கிறோம். மற்றது இங்க வந்து இந்த தேசத்துல நாங்கள் 3ஆம் நபர் தான். நாட்டிலேயே நாங்கள் 2ஆம் நபர், இங்கேயும் 2ஆம் நபர். நீங்கள் ஒரு இடத்துக்கு போனா அவன் இங்கே இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் முன்னுரிமை. ஆனா பார்க்க போலி வேஷத்துல எப்படி இருக்கும்டா புலம்பெயர் சேதத்துல நாங்கள் சுகமா இருக்கிறவன். யாராவது சுகமா இருக்கிறீங்க சொல்லுங்க பாப்போம், கையெழுத்து பாப்போம். இன்றைக்கு எல்லாரும் சும்மா இருந்திருந்தா இன்றைக்கு மல்லாவி ஒன்றியம் நடத்துற இந்த 2வது விழாவுக்கு எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? இன்றைக்கு டொனேஷனுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? காசா கேட்கிறோம். காசு தாங்கோண்டு யாராவது வந்திருக்கிறோமா? எண்ணி பார்த்தா எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? வாய்ப்புக்கு நன்றி அளித்து இத்துடன் நான் அடுத்தனமாக புலம்பெயர் சேர்த்து வாழ்க்கை சுமேன எனது கருத்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி மகேந்திரன். உங்களோட வாழ்க்கை என்பது
சுமையே என்ற கருத்துக்கு தன்னுடைய வாத கருத்துக்களை முன்வைத்தார். அணிகள் மட்டுமல்ல, தன்னுடைய அணிகளிலேயே மொட்டை அடித்து சென்று மகிழ்ந்தார். உங்கள் நண்பரை சொன்னீர்களா அல்லது என்னை சொன்னீர்களா தெரியவில்லை. சரி, கரண்ட் பில்லை கட்டுகிறோம், கவுன்சில் டேக்ஸ் பில்லை கட்டுகிறோம், பெனால்டி டிக்கெட் பில் கட்டுகிறோம் என்று சொன்னீங்கள். எல்லாம் கல்யாணம் கட்டினதால வந்ததுன்னு எப்ப கட்டினீங்களோ அதுல இருந்து மோகேஜ் கட்டணும், பில் கட்டணும், எல்லா பில்லும் கட்டணும். சரி, இந்த வாழ்க்கை முறைகள் எவ்வாறு இருக்கிறது என்பது தொடர்பாக தங்கள் கருத்துக்களை சிறப்பாக முன்வைத்தார்கள். தொடர்ந்து தொகுப்புரை வழங்குவதற்காக புகலிட வாழ்க்கை என்பது சுகமானதே என்ற அணியிலே தலைமையேற்றிருக்கின்ற திருமதி லங்கேஸ்வரி சாந்தலிங்கம் தன்னுடைய தொகுப்புரையை 3 நிமிடங்களில் நிறைவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் வணக்கம். எதிர்த்தரப்பு வாதிகளுக்கு தலையங்கம் புரியவில்லை. காசு முக்கியமா முக்கியம் இல்லையா என்ற தலைப்பில் வாதாடி கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் காசு தேவை. புலம்பெயர் தேசத்துக்கு வந்ததால தான் உங்களோட தங்கச்சிக்கு மக்காவும் சீதனம் கொடுக்குறீங்களோ? ஊர்ல இருந்தாலும் சீதனம் கொடுப்பீங்க, அந்த சுமை உங்களுக்கு இருக்கும். அதை சுமையன்று நினைச்சா உங்களோட உறவுகளுக்கு சீதனம் கொடுக்கறதெல்லாம் உங்களுக்கு சுமையா? இது எந்த கேள்வி. அவைகளுக்கு அதை விளங்கல. அடுத்தது, நாள் முழுக்க ஃபேஸ்புக்கில் ஓன்ல இருக்கிறது. ஒரு நிமிஷம் நேரம் என்ன போடுங்க, விஷ் பண்ணி எல்லாம் பேரும். ஆனா கேட்டா நித்திர ஓடுறதுக்கு டைம் இல்லையா, சோறு சாப்பிட்டு 3 நாளா. இதை யாரும் ஏற்றுக் கொள்வீங்களோ? என்ன கலைக்கணும்னு இவங்களுக்கே தெரியல. தலைமுடி கொட்டுதான். எங்கேயாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு தலைமுடி எங்களுக்கு கொட்டி இல்லையே, இவியல் கொட்ட வச்சிருக்கணுமே. என்னன்னா அந்த டிவைஸுகளோட இவியல் பிள்ளைகளுக்கு சொல்றது என்னன்னா, தொடாத, தொட்டா பிரிச்சுட. ஆனா கொண்டு போய் பெட்ரூமுக்குள்ள வச்சுட்டு பார்த்து அங்க கண்ணையும் பழுதாக்கி மண்டையும் பழுதாக்கி மண்டையில இருக்கிற முடியையும் பழுதாக்கி விட்டுட்டு இருக்கிறோம். தாங்களே தங்களுக்கு சுமையா கொண்டு வரணும். இதுதான் உண்மை. அடுத்தது பாத்தீங்கன்னா, இது ஒரு ஓப்பன் சிறைச்சாலையா? இதாவது பரவாயில்லை, வெளிநாடு ஓப்பன் சிறைச்சாலை. அங்க அவைகளுக்கு என்ன சிறைச்சாலை வந்திருக்கும் எங்களோட போராட்டத்துல ஒருத்தருக்கு விளங்கியல. அதுதான் இவைகளுக்கு ஓப்பன் சிறைச்சாலையே பெற்ற. அவைகளுக்கு எந்த சுமையத்தையே விளங்கியல. அடுத்தது, இப்ப கெட்ட சிந்தனைகளை விட்டறியுங்கள், நல்ல சிந்தனைகளோடு நன்றி பாராட்டினா எல்லாம் சுகமே. அடுத்தது, இப்ப பிள்ளைகளை பார்த்தோம்னு சொன்னா, பிள்ளைகள் இந்த தேடல்கள் வெற்றி பெற்று எங்களுடைய குழந்தைகள் புலம்பெயர் தேசங்களில் அடையாளப்படுத்தப்பட்டு அங்கீகாரம் கிடைத்து அவர்கள் பெயர்கள் ஒலிக்கும் போது எங்கோ ஒரு மூலையில் நாங்கள் எல்லாம் இருந்து கைதட்டுகின்றோம், அழுது கொண்டே கைதட்டி இருக்கிறோம் எத்தனை பேர். அந்த சந்தோஷங்கள் எல்லாமே சுகமாக இருக்கும். அதெல்லாம் சுமை இல்லையே. என்ன பொறுத்தவரையில அதெல்லாம் சுமையா அமைய போறதில்லை, எப்பயுமே சுமையா இருக்காது. ஒரு மனுஷன் நாளாந்த காரியத்துல மனச்சாட்சிக்கு மூளைக்கும் இடையில ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கும். இந்த காரியத்துக்கு அந்த சண்டையில மனச்சாட்சியை ஜெயிக்க விடுங்கோ, மூளையை ஜெயிக்க விடாதீங்கோ. மூளையை ஜெயிச்சதாலதான் அணுவிஞ்ஞானி உருவாகினார். மனச்சாட்சி ஜெயித்ததால இன்றைக்கு தமிழீழம் என்ற ஒரு கனவோடு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றா அன்றைக்கு போர் நடக்க இலங்கை ஜனாதிபதிக்கு மனச்சாட்சிக்கு மூளைக்கும் இடையில ஒரு சண்டை நடந்து அவன் எங்களோட மக்களை அழிக்கோட மட்டும் நினைச்சார், அழிச்சார். ஆனா எங்களுடைய மீது தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கும் ஒரு சண்டை, மனச்சாட்சிக்கு மூளைக்கும் இடையில ஒரு சண்டை நடந்து அங்க அவர் மனச்சாட்சி ஜெயித்தது. அதனால இன்றைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கிறோம். எங்களோட கனவு தமிழீழம் என்ற ஒரு கனவோட ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த கனவு பலிக்க வேணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த சந்தோஷத்துக்காக நாங்கள் இங்க சுகமாக இருக்கிறோம். அதோட நிறைய ஆசை இவங்களுக்கு, நிறைய அது வேண்டாம் இது வேண்டாம். ஒரு வீடு வேண்டினா போதாது, ஒரு கடை வேண்டினா போதாது, 2 கடை, ஒரு 2 காரோ, அது BMW வேண்டினா 10, பிறகு அங்கால ரேஞ்ச் ரோவர் வேண்டாம், பிறகு டெஸ்லா வேணும். இப்படியே ஆசை ஆசை ஆசை. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமென்று தெரியல, அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் என்ன செய்யறாருன்னா, 42 வருடங்களாக மனசுல வச்சு கொள்ளுங்க, 42 வருடங்களாக பப்ளிக் புகை ரதத்துல அவர் தன்னுடைய
வேலைக்கு செய்கிறார். ஒரு நாளும் அவர் சொந்த காரில் செய்தே இல்லை. ஆனால் அதுக்கு ஒரு பர்சனல் ரீசன் இருக்குது. அந்த ரீசன் வந்து அவர்கிட்ட மனைவியோட போகைக்குள்ள ஒரு கார் ஆக்சிடென்ட்ல அவருடைய மனைவியும் முதலாவது மனைவியும் குழந்தையும் இறந்தார்கள். ஒரே ஒரு நிமிஷம் அதை வச்சு அவர் போனவர். ஆனால் அது அவருக்கு பாடம் புகட்டி இருக்கு. இன்னும் ஒண்டா சொல்லி போட்டு விடுறேங்கண்ணா ப்ளீஸ். நம்பிக்கை வைத்து. நன்றி நன்றி நன்றி. விவாதம் என்பது அந்த குறிப்பிட்ட நேர கட்டுப்பாட்டுக்குள் உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க வேண்டும், இல்லை என்றால் அது விவாதமாக இருக்காது. தொகுப்புரை என்கின்ற போது நீங்கள் என்னென்ன கருத்தை முன்வைத்தீர்கள், அந்த கருத்துக்கு அவர்கள் என்னென்ன கருத்தை எதிர்வாதம் செய்தார்கள், அல்லது அவர்கள் வைத்த கருத்தை நீங்கள் எவ்வாறு அதை முறியடித்தீர்கள் என்பதை சொல்வதற்குரிய ஒரு வாய்ப்பு தான் இந்த தொகுப்புரை. நீங்கள் அதில் உங்களுடைய வாத கருத்துக்களையே முன்வைத்திருந்தீர்கள். பரவாயில்லை. தொடர்ந்து இந்த புகலிட வாழ்க்கை என்பது சுமை நிறைந்த ஒரு பக்கம்தான். அதில் தாங்கள் உறுதியாக எப்போதும் இருக்கிறோம். சுகம் என்ற கருத்துக்களை தாங்கள் எந்த முறையில் அதை எதிர்த்து அல்லது வெட்டி பேசினோம் என்பது தொடர்பாக தன்னுடைய தொகுப்புரையை வழங்குவதற்கு தம்பி நந்தகுமாரை அழைக்கிறேன். உண்மைதான் அண்ணா. ஆனால் இங்கே கருத்துக்கள் வைக்கப்பட்டால் தானே நாங்கள் வெட்டுறதுக்கு. அதாலே நான் வெட்டையில் இது எங்களுடைய தலைப்பு தரும்போது சகோதரி சொல்லியிருந்தால் ஒரு நகைச்சுவை பட்டிமன்றம்னு சொல்லி, ஓகே 4 பேர் சிரிக்கட்டும் கைதட்டட்டும் அப்படின்ற மனச்சுமையை இதில் இறக்கி வச்சுட்டு போகட்டும்ன்றதுக்காக தான் இந்த பட்டிமன்றம் நடுவர்களே. அதனாலே மூடியை பெட்டி கலைஞ்சிருந்தா எந்த மூடியை பெட்டி காய்ச்சான்னு எனக்கு தெரியாது. அது நீங்களே அதை வெட்டி கொள்ளுங்க, ஒத்துக்கொள்ளுங்க. ஜனாதிபதியை பற்றி வச்சிருந்தா அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி, அதான் அவர் 72 வயசு பிறகுதான் ஜனாதிபதி ஆகிட்டவர். கொஞ்சம் இதாக தான் 42 வயசுலேயே ஜனாதிபதி ஆகியிருக்கலாம். தேவைகளை பற்றி கதைச்சிருந்தா என்ன செய்யறது? இப்ப உங்களை போற அகலை கட்டியிருந்தா நாளுக்கு நாள் தேவை வருந்தானே. ஏன்னாட்டால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு சாரி, அந்த ஃபங்க்ஷனுக்கு கட்டின சாரி அடுத்த ஃபங்க்ஷனுக்கு கட்ட இயலாது. அப்ப என்ன செய்யறது? தேவைகள் அதிகரிக்கும் தானே. இப்ப கார் 5 வருஷத்துக்கு முதல்ல ஓட்டின கார் ஓட இயலாது. டுவல்ன்றாங்க, அந்த சார்ஜ் இந்த சார்ஜ்ன்றாங்க, எலக்ட்ரிக்ன்றாங்க. தேவையை கவர்மெண்ட் நீங்களும் கொண்டாடுங்க, நாங்க அந்த சுமையை நாங்க சுமக்கிறோம். அதுதான் உண்மை. உண்மையிலேயே இந்த பொருளாதாரம், இந்த எக்கனாமிக் கொள்கைக்கு ஒரு நெரிசலான உண்மையா சந்தோஷமா இருக்கலாம், இவர்களை போல சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லி ஓடோடி வந்தவன் தான் நானும். ஆனால் இங்கே சந்தோஷத்தை மீறி சுமையை தாங்குகின்றோம், சுமை எங்கள் மீது சுமத்தப்படுகின்றது என்று சொல்லி வாதிடத்தான் வந்திருக்கின்றோம். சின்ன இளவயதில் இருக்கும்போது சகோதரங்களுக்கான சுமை, திருமணம் செய்த அப்புறம் திருமண சுமை, பிள்ளைகளின் சுமை, பெற்றாரின் சுமை, மகிழ்ச்சியோடு சுமை அதிகமாக இருக்கின்றது வெளிநாட்டில். உண்மையில் நாங்கள் ஏழைகளாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். இங்கே பணக்காரர்களாக இருக்கின்றோம், சுமையோடு இருக்கின்றோம் என்று சொல்லுகின்றேன். அதே மாதிரி சொன்னா வீட்டுக்கு வந்திருந்து ஃபங்க்ஷன் செய்துட்டு போனாட்டு அன்றைக்கு 11 மணிக்கு வேலை முடிச்சுட்டு ஓடி போய் வீட்டில் குளித்தது மாதிரி குளிக்காத மாதிரி மனசையும் கூட்டிக்காண்டு சுமையை இறக்கி வைக்கத்தான் சந்தோஷமா 2 பேருக்கு அடிச்சு சுமையை இறக்கி வைக்கத்தான் நாங்கள் போவதே கிடையாது. சுகத்துக்காக போகவில்லை. சுகத்துக்காக போறா வேற எங்கேயும் போயிருக்கலாம். நீங்களே எங்க போறான்னு யோசிங்க. உண்மையிலே இப்ப நீங்க இந்த பேஸ்புக்கல்ல இல்லாட்டி கல்யாண நிகழ்வுகள்ல பார்த்துருப்பீங்க, இந்த தாலிய தூக்கி கட்டுவார்கள். இப்ப இளம் சமுதாயினர் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, தாலியை இப்படி தூக்கி காட்டி போட்டு தான் கட்டுவார்கள். அவரே தாலியா தூக்கி காட்டுற காட்டு 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 சொல்லி. அப்ப சுமை, திருமண சுமை சுமக்கப்படுகின்றது. அது வெளிநாடுகளில் பிரசாந்த் தெரியும். சாமத்திய விட்டு அல்பம் பண்ணா 6 மாசம் எடுப்பான். ஆனா கல்யாணம் விட்டு அல்பம் பண்ணா 3 கிழமையிலேயே கொடுத்துருவான். ஏன்னா அதை பிந்தினா பேருந்து டிவோர்ஸ்ல போயிடும், அல்பம் ஒரு கேடா போயிடும். அவ்வளவுக்கு இந்த சுமை இந்த நாட்டில் இருக்கின்றது. அதைத்தான் நாங்கள் இங்க வந்திருக்கிறோம். நாங்கள் சுகமாக இருக்கின்றோம், ஆனால் அதை விட சுமையை தாங்கிக் கொண்டிருக்கின்றோம் என்றதை சொல்றதுக்காக தான் இந்த நாங்கள் அலங்கரித்திருக்கின்றோம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி, வணக்கம். கலகலப்பாக அரங்கத்தை கொண்டு சென்றீர்கள்.
இந்த வாழ்க்கை முறை என்பது சுமை நிறைந்தது என்பது தொடர்பாக உங்களுடைய தொகுப்புரையில் கருத்துக்களை சொன்னீர்கள். நிறைவாக பட்டிமன்றத்தினுடைய அல்லது இந்த விவாத அரங்கத்தினுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கின்றோம். 2 அணியினரும் தங்கள் வாத கருத்துக்களை சிறப்பாக முன்வைத்திருந்தார்கள். பல கருத்துக்களை இன்னும் சொல்லியிருக்கலாம். குறிப்பாக குறித்த நேரத்துக்குள் அந்த கருத்துக்களை சொல்வதுதான் அந்த விவாத நடைமுறையை. ஆரம்ப காலங்களில் இந்த புகலிடம் நோக்கி வந்தது இளைஞர்கள். அந்த இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு தியாகம் செய்தார்கள், நித்திரையை எப்படி தொலைத்தார்கள், உறக்கம் தொலைத்து, உணவு தவிர்த்து, வாழ்விடங்களில் மிகவும் நெருக்கமான சூழ்நிலைகளில் இருந்துதான் பின்னர் இந்த புகலிட சமூகம் இவ்வளவு வியாபித்து வந்ததற்கு காரணமாக இருக்கிறது. அது தொடர்பாக இவர்கள் தொட்டு செல்லவில்லை. 2 அணிகளில் சுகமே என்ற அணி பொருளாதார ரீதியாக தங்களுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கிறது. உறவுகள், நண்பர்களிடையில் உறவு நிலைகள் சிறப்பாக இருக்கிறது. சுதந்திரமாக இங்கு தங்களுடைய நடவடிக்கைகளை, பணிகளை செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதீத ஜனநாயகம் இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இந்த நாடுகளில் உயர்தரத்தில் இருப்பதால் அச்சமின்றி வாழ்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது போன்ற கருத்துக்களை வாத அணிக்கு பலம் சேர்க்கும் வகையில் விவாதித்தார்கள். சுமை என்ற அணியிலே பணிச்சுமை, நோய்வாய்ப்படுகின்ற வாய்ப்புகள் இங்கே புகலிடச் சூழலில் நிறைவாக இருக்கிறது. கடும் பணிச்சுமை காரணமாக தம்மை கவனிக்காது, தங்களுடைய உடல்நிலையை பார்க்காது, குடும்பங்கள், சொந்தங்கள், உறவுகள் என்று ஓடிக்கொண்டிருப்பதால் உடல்நிலை மோசமடைகிறது. கூடுதலாக அதில் தவறிவிடுகிறோம் என்ற கருத்துக்களை முன்வைத்தார்கள். உறவுகள், நண்பர்கள் என்ற சொல்லி அவர்கள் வெட்டியிருந்தார்கள். அதாவது உறவுகள் எவ்வளவு தூரம் உறவுகளாக இருக்கின்றோம், உறவுகளோடு எத்தனை உறவுகளோடு பேசுகின்றோம், உரையாடுகின்றோம், பகையாக இருக்கின்றோம், நண்பர்கள் எத்தனை பேரோடு நட்பாக இருக்கின்றோம், ஆரம்பங்களில் இருந்த நட்புகள் இப்போதும் அப்படியே இருக்கிறதா என்பது தொடர்பான கருத்துக்களை முன்வைத்தார்கள். காலநிலை தொடர்பாக சொன்னார்கள். காலநிலை என்பது உண்மையிலேயே இந்த நாட்டுக்கு புகலிடம் தேடி வந்த மக்களுக்கு அது புதியது. அந்த காலச்சூழலில் வாழ்வது என்பது சற்று கொடியதுதான். அந்த கருத்தை முன்வைத்தார்கள். அந்த கருத்துக்களை இவர்கள் வெட்ட தவறிவிட்டார்கள். ஜாக்கெட் போட்டுக்கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டார்களோ தெரியவில்லை. அதற்குரிய வாய்ப்புகள் இருந்தாலும் நான் ஏற்கனவே முதலில் சொன்னது போன்றுதான் நிறைவு கருத்தை சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். வாழ்வு என்பதும் வசித்தல் என்பதும் எவ்வளவு இடைவெளிகளை கொண்டிருக்குமோ அதுபோன்றுதான் தாயகத்தில் எங்களுடைய வாழ்வும் புகலிட நாடுகளில் எங்களுடைய வாழ்வும் ஒன்றாக இருக்கிறதா என்பதை நான் சொல்லாமலே நீங்கள் எல்லோரும் உங்கள் மனக்கண்ணுக்குள்ளேயே அதை கொண்டு வந்து சீர்தூக்கி பார்க்கலாம். எங்களுடைய வாழ்க்கை அந்த கிராமமாக இருக்கலாம், நாங்கள் பிறந்த இடங்களில் இருந்து எங்களுடைய சமூக சூழல், அதன் பின்னர் கல்லூரி வாழ்க்கை, பல்கலைக்கழகம், திருமணம், உறவுகள், சொந்தம் என்று நீண்டு கொண்டே போகும். அந்த நீட்சி என்பது புகலிட நாடுகளில் இருக்கிறதா என்பதுதான் இப்போது இருக்கிற கேள்வியாக இருக்கிறது. சில விடயங்களை நாங்கள் தியாகம் செய்து வாழ்கின்ற ஒரு நிலைமைதான் இங்கு இருக்கிறது. இருந்தாலும் இருக்கின்ற குறைந்தபட்ச வசதி வளங்களை கொண்டு சமூக ரீதியாக நாங்கள் ஒன்றுபட்டிருக்கின்றோம். மற்றும் பொருளாதார கல்வி ரீதியில் உயர்ந்த நிலைகளை அடைந்திருந்தாலும் சமூக ரீதியில் சில வறுமைகளை நாங்கள் இந்த புகலிட தேசங்களில் அனுபவித்து இருக்கின்றோம். அந்த வகையிலே புகலிட வாழ்க்கை என்பது சுமையா சுகமா என்ற தலைப்பிலே புகலிட வாழ்க்கை இப்போது இருக்கின்ற நிலைமையில் சுகமான ஒரு சுமைதான் என்று சொல்லி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். வாதக்க அனைத்து நண்பர்களுக்கும் இதுவரையில் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. அத்தோடு மல்லாவி
தொடர்பாக பட்டிமன்றம் தொடர்பாக சொன்னதோடு கல்லூரி தொடர்பாக கல்லூரியினுடைய அனுபவங்கள், கல்லூரி வாழ்க்கை என்பது மிகவும் உன்னதமானது. அது மறக்க முடியாத அனுபவங்களையும் எங்களுக்குரிய பாடங்களையும் கற்றுத்தந்த ஒரு தாய் வீடு. அந்த வகையில் அந்த கல்லூரியில் படித்து உலகெங்கும் பறந்து வாழ்கின்ற மாணவர் செல்வங்கள் பல்வேறு உயர்நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஒரு சின்ன பாடல் ஒன்றோடு நிறைவு செய்கிறேன். பாடலாமா? மல்லாவி பள்ளியிலே மயிலோடும் வீதியிலே கிளி போல வந்து இங்கே நாம் படித்தோமே, நாம் படித்தோமே, நாம் படித்தோமே, நாம் படித்தோமே. அழகும் தெளிவும் என்றாயே, அழகும் தெளிவும் என்றாயே, அறிவும் உயர்வும் என்றாயே. மல்லாவி பள்ளியிலே மயிலோடும் வீதியிலே கிளி போல வந்து இங்கே நாம் படித்தோமே, நாம் படித்தோமே, நாம் படித்தோமே, நாம் படித்தோமே.